கடல் இருளில் மூழ்கியது. அலைகள் 3 உலகங்களின் கோபத்தைப் போல எழுந்தன. அந்த புயலின் மையத்தில் சூரபத்மன் பெரும் அசுர சக்தியுடன் எழுந்தான். அவன் கண்கள் நெருப்பு, உடல் முழுவதும் நாக கொந்தளிப்பு. அவன் கர்ஜித்தான், முருகா, அசுர வம்சத்தின் முடிவை காண வருகிறாயா? அந்த சத்தம் வானத்தை பிளந்தது. அதே தருணத்தில் ஒரு வேல் ஒளி தூரத்திலிருந்து உதிர்ந்தது. அந்த ஒளிக்கு நடுவே முருகன் மயிலில் முன்புறமிருந்து நேரடியாக பாய்ந்து இறங்கினார். அவர் கால்கள் தரையை தொட்ட நொடி கடல் அமைதியாகியது. அது தெய்வத்தின் வருகை. சூரபத்மன் கோபத்தில் பெரும் நாக வடிவமாக மாறினான். வால் பாறையை அழிக்கும் சக்தி, வாய் நெருப்பு, ஒவ்வொரு சுவாசமும் இடி முழக்கம். அவன் பாய்ந்தான். நாக வடிவம் கடலை வெட்டி முருகனை முழுவதும் விழுங்கும் வேகத்தில் வந்தது. முருகன் கண்களை மூடி ஒரே ஆழ்ந்த மூச்சு எடுத்தார். வேலை நெருப்பை தொட்ட மின்னல் பறந்தது. வேலே, முடிவு செய். ஒரே சுழலில் அவர் வேலை முன்புறமிருந்து மின்னல் போல எறிந்தார். வேல் வானத்தை கிழித்து சூரபத்மனின் நாக உருவத்தை நேரடியாக நெஞ்சில் குத்தியது. நெருப்பு பிளந்தது. கடல் இரண்டது. கடல் 2 பக்கமாக பீந்தது. வானம் ஒளியால் பிளந்தது. சூரபத்மன் வழி முழக்கத்தில் தன் இறுதி வடிவத்தை எடுத்தான். இருள் சக்தியுடன் 3 தலை கொண்ட அசுர வடிவு. அவன் வாய்களை ஒரே நேரத்தில் திறந்து கர்ஜித்தான். வேல் என்னை நிறுத்தாது. ஆனால் முருகன் ஒரே கணத்தில் முன்புறம் பாய்ந்து வேலை கையில் மீண்டும் பிடித்து வானை நோக்கி சுழற்றி அசுரனின் மையத்தில் பாய்ந்தார். ஒளி வெடித்தது. சூரபத்மன் தலைகள் தூளானது. அவன் உருவம் பிளந்து விழுந்தது. அந்த பிளவிலிருந்து மயில் மற்றும் சாணகம் தெய்வீகமாக பிறந்து முருகனின் பாதத்தருகே வணங்கின. முருகன் திரும்பி அமைதியாக சொன்னார், வீரம் வென்றது, இருள் வீழ்ந்தது.